நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆனா நீ மனசளவுல உறுதியா இருக்கணும். சரியா? சரி, நான் உறுதியா தான் இருக்கேன். ஆனா அவங்க தான். யாரு? யார பத்தி நீ இப்ப பேசுற? அவங்க உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே, எனக்கு யாரையுமே தெரியல. நீ யார பாக்குற? ஒண்ணு இல்ல, நீ அத மறந்துடு. சரி சரி, எப்படியானாலும் நான் சொன்ன மாதிரி நீ உறுதியா இருக்கணும். அந்த பழங்கள மாதிரி, சரியா? அந்த பழங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பழங்களா? நீ வாழைப்பழங்கள சொல்றியா? இல்ல 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 இல்ல, எல்லா பழங்களும் சுற்றுலா போக விரும்பினாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுவுமா என் வாழ்க்கை இப்படி தண்டமா போயிட்டு இருக்கே. ஒரே இடத்துல குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன். நம்ம இப்போ ஒரு சுற்றுலாவுக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். அட ஆப்பிள், இத கேளு. நான் இங்க சும்மா தான் இருக்கேன். உன்னையும் பாரு, அப்படிதான் இருக்க. நம்ம அதோ அங்க மலையோட அந்த பக்கத்து போலாமா? எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் போலாம். போலாம், கண்டிப்பா அங்க போலாம். திராட்சை பையா, நீயும் வரியா? நாங்க மலைக்கு அந்த பக்கத்துக்கு சுற்றுலா போக போறோம். வரியா? கண்டிப்பா. நானும் எங்கேயாச்சும் போகலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க கூட நானும் வரேனே. குய்யா, நீ என்ன சொல்ற? அட்டென்ஷன்! நீங்க சொன்னபடியே சார். ஹே தர்பூசணி, நீயும் அப்படியே உருண்டுகிட்டே சுற்றுலா வரியா? நானும் கண்டிப்பா வர்றேன்ப்பா. சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். போலாமா? வாங்க போலாம். பழங்க பழங்க நாங்க, பழங்க நாங்க, பழங்க ஹோ ஹோ ஹோ. பழங்க பழங்க நாங்க, பழங்க நாங்க, பழங்க ஹோ ஹோ ஹோ. அட கடவுளே, இப்ப இந்த பள்ளத்தை எப்படி கடப்போம்? ஹே ஆப்பிள், நீ ஏன்டா இப்படி தூங்கு மூஞ்சியா இருக்கியோ? எழுந்துகிட்டே ஏதாவது உருப்படியா யோசனை சொல்ல. யோசனையா? அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாலம் கட்டுவோம். நல்ல யோசனை. எல்லாரும் கொஞ்சம் மரம் கொண்டு வாங்க. அத வச்சு பாலம் கட்டி இந்த பள்ளத்தை கடக்கலாம். திராட்சை, ஒரு வேலை செய். நீ அந்த பாலத்தை முதல்ல கடக்கறியா? சரி, நான் முதல்ல கடக்க முயற்சி செய்றேன். ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டு கட்டின பாலம் வீணா போச்சு. சரி, இன்னொரு முறை முயற்சி செய்வோம், ஒன்னா சேர்ந்து. அப்பாடா, ஒரு வழியா வேலை முடிஞ்சது. இப்போ இத முதல்ல யாரு கடந்து போக போறாங்க? நான் முதல்ல போறேன். காரணம் என்னன்னா, நான் தான் எல்லாரை விட கொஞ்சம் குண்டு இல்ல பூசுன மாதிரி இருக்கேன். இந்த பாலம் என் எடையை தாங்கிடுச்சுன்னா உங்க எல்லாரோட எடையும் கண்டிப்பா தாங்கும். என்ன சொல்றீங்க? அட,
நீ சொன்னதும் சரிதான். நல்ல யோசனை தர்பூசணி. அப்படின்னா இப்பவே நீ போய் பாரு. ஐயோ, கஷ்டப்பட்டு கட்டின பாலம் திரும்பவும் உடைஞ்சிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க. நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு திரும்பவும் மேலும் வலுவான ஒரு பாலத்தை கட்டுவோம். சோர்வடையாதீங்க. ஆஹா, வந்துட்டியா? ஐயா, வெற்றி! இந்த முறை எல்லாருமே பாலத்தை வெற்றிகரமா கடந்துட்டோம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சோர்வடையாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஏன்னா தோல்விதான் வெற்றியின் முதல் படி. இறுதியில் வெற்றியும் உறுதி. ஆமா.